தடுமாறினாலும் தடம் மாறாத தலைவன் தாவீது. இவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த தாவீது. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தாவீதை தெரிந்து கொண்டார் என்று படித்தோம். அடுத்து தேவன் தெரிந்து கொண்ட மக்களை உருவாக்குகிறார். God is preparing his people. எதிர்காலத்துல ராஜாவாக உருவாக்குவதற்கு கர்த்தர் தாவீதை பல்வேறு விதங்கள்ல ஆயத்தப்படுத்தினார். குடும்பத்துக்குள்ளே ஆயத்தப்படுத்தினார், அவனுடைய பணியின் மத்தியில் அவரை ஆயத்தப்படுத்தினார், வாழ்க்கையின் யதார்த்தமான சூழ்நிலைகள்ல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதன் மத்தியில கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். கடைசியாக என்ன படிக்க ஆரம்பித்தோம்? பாடுகள் மத்தியில் கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்தினார். பாடுகள் மத்தியில் மனிதர்களை உருவாக்கக்கூடிய கர்த்தர். வாழ்க்கையின் இக்கட்டான அனுபவங்கள் வழியாக தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். நமக்கு இது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனா வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் அதுதான். தாவீது ராஜாவாக முடிசூட்டப்படுவதற்கு முன்பாக ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பல்வேறு விதமான வேதனையின் பாதையில கடந்து போனார். காட்ஸ் டைமிங் இஸ் டிஃபரண்ட். தேவன் குறித்திருக்கக்கூடிய நேரம் என்பது நம்முடைய எதிர்பார்ப்புகளோட வித்தியாசமா இருக்கலாம். ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று கேள்வி கேட்பதை விட, ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் மூலமாக என்னிடத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டியது முக்கியம். தாவீது இந்த 10 ஆண்டு அனுபவத்தை வீணாக்கவே இல்லை. பாடுகளையும் உபத்திரவங்களையும் வீணாக்கவில்லை. எதை குறித்து படித்தோம்? காரணமே இல்லாதபடிக்கு பொறாமையினாலே சவுல் தாவீதை வேட்டையாட எண்ணினார். தாவீதை கொன்று விடலாம்னு சொல்லி முயற்சி பண்றார். தாவீதை தன்னுடைய முழு மிலிட்டரியோட பின்தொடர்ந்து அவனை கொல்வதற்காக முயற்சி எடுக்கிறார். தாவீது பல்வேறு இடங்களுக்கு தப்பி செல்கிறார். கடந்த முறை என்ன படித்தோம்? யோனத்தானுடைய ஆலோசனையின் மூலமாக, அதாவது தாவீது யோனத்தானுக்கு ஆலோசனை கொடுத்ததன் விளைவாக தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி வேறு இடத்துக்கு அவர் போயிட்டார். சரி, இப்ப தொடர்ந்து நம்ம படிக்கலாம். நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல தாவீதுடைய வாழ்க்கையில அடுத்து ஒரு சவால் ஆரம்பிக்கும். தாவீது என்ன செய்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஏற்கனவே சாமுவேல் இடத்துல போனார். இங்க யார்கிட்ட போறார்னா அகிமேலேக்கின் இடத்துல போனார். நோபில் இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய அகிமேலேக்கு இடத்துல போனார். சரி, அகிமேலேக்கு இடத்துல எதற்காக போனார்? வாழ்க்கையின் வேதனையான சூழ்நிலைகள்ல உண்மையான நண்பர்கள் கர்த்தருடைய மக்களிடத்துல அவர் போறார். அங்க போய் இவரை பார்த்த உடனே அகிமேலேக்கு நடுங்கிற அந்த வசனங்கள் அப்படியே பாருங்களேன். நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று கேட்டான். தனிமையின் அனுபவம் தாவீதுக்கு கர்த்தர் அனுமதித்தார். 10,000 பேருக்கு சமமான கோலியாத்தை கொண்ட தாவீது இந்த இடத்துல சவுலுக்கு பயந்து தனி மனிதனாக அங்கிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நோபிலே இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய அகிமேலேக்கு இடத்துல வருகிறார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாரா? கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியில தாவீது தனிமையின் பாதையில் கடந்து செல்வதற்கு அழைக்கப்பட்டார். அதாவது இதை நம்ம மறக்க வேண்டாம்.
தலைவர்கள் அநேக நேரங்கள்ல தனிமையின் பாதை வழியாக செல்வதற்கு வழிநடத்தப்படுகிறார்கள். ஒருவேளை வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில தனியா போய் நம்முடைய தேவைக்காக மனிதர்களிடத்துல போய் நிக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் சிலர்ல அனுமதிக்கிறார். எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. எதற்காக இந்த அனுபவத்தை அனுமதிக்கிறார்? கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை தனிமையாக யாத்த நம்ம போலாம், யாரிடத்துல இருந்து உதவி கிடைக்கும்னு சொல்லி யோசித்து சென்று கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அங்க போன உடனே இந்த அகிமேலேக்கு அவர்கிட்ட கேட்கிறார், தனியா வந்திருக்கீங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்ட உடனே தாவீது ஒரு பொய்யை சொல்லுகிறார். தாவீது சொன்னது பொய் தான். என்ன சொல்றாரு? ராஜா ஒரு காரியமாக என்னை அனுப்பி இருக்கிறார், அந்த காரியத்தை யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்கா? சவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது, ராஜா அனுப்பின காரியமாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்றார். இது உண்மையா? இது பொய். மாம்சத்தில் இருந்து செயல்படக்கூடிய தாவீது ஒருவேளை எல்லா காரியத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தாவீது சவுலுடைய தவறான திட்டங்களையும், சவுல் தன்னை வேட்டையாட திட்டமிட்டிருக்கபடியினால சவுலிடத்துல இருந்து தப்பி அகிமேலேக்கு இடத்துல வந்திருக்கிறான்றத சொல்லி இருக்கலாம். ஆனா தாவீது சொல்லல. பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அல்லது உலக மக்கள் செயல்படுற மாதிரி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்காதபடிக்கு நம்மை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். நீங்க சொல்லலாம், ஏன் நீங்க தாவீதை குற்றப்படுத்துறீங்க? தாவீது பொய் சொன்னாலும் அந்த இடத்துல பொய் சொல்லடா தப்பிச்சிருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். வேதாகமம் தாவீதுடைய பொய்யை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய வேதனையான பாதைகள்ல கடந்து செல்லும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டியது உலக மக்களை போல அல்லது நம்முடைய மாம்சத்திலிருந்து செயல்படாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், அவர் பொய் சொன்னதால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்றத அடுத்த அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு தாவீது எங்க போறாருன்னா அகிமேலேக்கு இடத்துல போறாரு. எதற்காக போறாரு? அங்க போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்றாரு. சொன்ன உடனே அகிமேலேக்கிட்ட அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 3வது வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு நேற்றும் முந்த நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்? தாவீதுடைய தனிமையின் அனுபவம் அடுத்து எதுக்கு நேரா வழி நடத்துதுன்னா தேவையின் அனுபவம். தாவீது எதற்காக அகிமேலேக்கு இடத்துல போகும்போது என்ன செய்யறாரு தெரியுமா? எனக்கு உன்கிட்ட உன்னுடைய கையில 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை எனக்கு கொடும் என்றான். கர்த்தருடைய சமூகத்துல வைக்கப்பட்ட அப்பத்தை தாங்கன்னு சொல்ல, உன் கையில சாப்பாடு இருக்குமானா 5 அப்பம்னு நமக்கு புதிய ஏற்பாட்டுல 5 அப்பம் 2 மீன் ஞாபகத்துக்கு வருது. அடிப்படையாக உள்ள சாப்பாடு ஒரு 5 அப்பம் இருந்துச்சுன்னா நீ எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவை! தாவீது அப்பத்துக்காக அடுத்த ஆள்கிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சாப்பாட்டுக்காக அகிமேலேக்கு இடத்துல போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி தேவனுடைய மக்களுக்கு ஒரு சூழ்நிலை வருமா? அதான் கேள்வி.
ராஜாவாக வேண்டிய தாவீது. இதுக்கு முந்தின அதிகாரத்துல படிக்கும் போது ராஜாவோடு உட்கார்ந்து உணவருந்த வேண்டிய தாவீது, ராஜாவுடைய மருமகன். அது மாத்திரம் அல்ல, ராஜாவுக்காக அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கார், இஸ்ரவேலுடைய தலைவன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் உணவுக்காக, அடிப்படை தேவைக்காக யாத்த போய் நிற்கிறார். அதுவும் இன்னும் ராஜா கிட்ட நிக்கல, ஆசாரியனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய அகிமேலேக்கு இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பாரா? கர்த்தர் அனுமதிக்கிறார். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். ஏன் அனுமதிக்கிறார்? இந்த சூழ்நிலை மூலமாக அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பின்னாடி இந்த தாவீதின் வாழ்க்கையின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து பாடமாக பேசுகிறார். யாருக்கு? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதபாரகர் பரிசேயர் இடத்துல பேசுகிறார். சரி, இங்க வந்து அவர் கேட்கிறார், இப்படி ஒரு சூழ்நிலை வேதத்துல விசுவாசிகளுக்கு வருமா? அநேக நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய சத்தியம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிரச்சனையே வராது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையே வராது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவமாக தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில பண பிரச்சனையே வராது என்று சொல்லக்கூடிய போதனைகளுக்கு வேதாகமம் தவறு என்று சொல்லுகிறது, அதற்கு மறுக்கிறது. வேதத்துல அநேக பகுதிகள் உண்டு, அந்த பகுதிகளுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த மெசொப்பொத்தேமியால இருந்து கானான் தேசத்துக்குள்ள வர, கானான் தேசத்துக்குள்ள வந்தா பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. ஏன் பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்தார்? அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக அனுமதித்தார். அடுத்து யாக்கோபுடைய பிள்ளைகளும் இருக்காங்க. பயங்கர பஞ்சம் வருகிறது, சாப்பாட்டுக்கு தானியங்கள் இல்லை, அதனால அவங்க எகிப்துக்கு போவதற்கு அழைக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவருடைய திட்டத்தை அந்த சூழ்நிலையிலே நிறைவேற்றினார். எலியா கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி, கர்த்தருக்கென்று வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த ஊர்ல மழை பெய்யல. மழை பெய்யாத போது அது எல்லாரையும், இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் பாதித்தது. ஆகாப் ராஜாவாக இருந்தபடியினால அவருக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஆகாப் ராஜாவாக இருந்தபடினால தண்ணீர் பிரச்சனை கிடையாது. ஆனா எலியா எங்க போய் சாப்பிட்டார் தெரியுமா? ஒரு நதியின் பக்கத்துல தங்கி இருக்கிறார், காகங்கள் அவருக்கு உணவை கொண்டு வருகிறது, அந்த நதியும் வற்றி போய் விடுகிறது. அடுத்து என்ன செய்வதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த சாரிபாத்துல இருக்கக்கூடிய ஒரு விதவை இடத்துல போய் சாப்பாடு கேடுன்னு சொல்ற. இன்றைக்கு உள்ள வார்த்தையில கேட்கறதா இருந்தா, ஒரு ஆள்கிட்ட போய் சாப்பாடு கேட்கறதா என்ன தெரியுமா அர்த்தம்? பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். எலியாவுக்கு, அவ்வளவு பெரிய விசுவாசிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமா? வந்திருக்கு. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்தார். சாரிபாத்துல போய் அந்த விதவின் இடத்துல கேட்ட சம்பவம் நமக்கு தெரியும், ராஜாக்கள் புத்தகத்துல அதை பற்றி படிக்கிறோம். ஏன் இவ்விதமான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார்? கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்பதை எப்போ கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில தான் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அழகா கற்றுக் கொடுத்தாரே, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் சொல்லி கற்றுக் கொடுத்தாரே. சரி, இது எல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது, தேவையின் அனுபவம் வராது என்று போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. புதிய ஏற்பாட்டில் அவிதமாக இருக்கிறதா? விசுவாசிகளுடைய பட்டியலை எடுத்து பாருங்க பிரதர், அவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்தார்கள் நம்ம பேசுறோம் இல்லையா? அதே விசுவாசிகளுடைய பட்டியல் எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 27, 28வது வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். சிஸ்டர் 27, தயவுசெய்து எல்லாருடைய மைக்கையும் மியூட் பண்ணுங்க. எலெக்ஷனுக்காக வந்திருப்பாரு, அதுக்கு சமூகத்துல உள்ள ரவுடிதனம் பண்ணி ஆட விட்டு எலெக்ஷன் அனுப்பான். அனுப்பியிருக்கேன் பாருங்க. சகோதரி மகிபாவுடைய மைக்கை தவிர மற்றவங்களுடைய மைக்கை தயவு செய்து மியூட் பண்ணிருங்க சிஸ்டர். ஓகே, புதிதாக வந்திருக்கவங்களுக்கு தெரியல. சிஸ்டர் மகிபா, அதாவது
எபிரேயர் 11வது அதிகாரம் 27வது 28வது வசனங்களை வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். மன்னிக்கலாம், 37 38 வாசிங்க. கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த வசனங்களை படிச்சு பாருங்களேன். விசுவாசிகள் இவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்றவர்கள். ஆனால் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளுடைய பட்டியல் எழுதக்கூடிய எபிரேய ஆக்கியோன் பத்தி எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பல்வேறு விதமான தேவைகள் இருந்தது. ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல இருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4 10 முதல் 12 வரைக்கும். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். கொரிந்து திருச்சபை பவுலின் மூலமாக உருவாக்கப்பட்ட திருச்சபை. அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்து வருகிறார் பவுல். கள்ள போதகர்கள் அங்க வந்துட்டாங்க. கள்ள போதகர்கள் பவுலை குறை சொல்லிவிட்டு தங்களுடைய போதனைகளையும் தங்களையும் முக்கியப்படுத்தினாங்க. அவர்களுடைய நோக்கம் கொரிந்து திருச்சபையிலிருந்து பணத்தை சம்பாதிப்பது, அவர்களை வசனத்தை விட்டு விலக்குவதாக இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் அந்த 1 கொரிந்தியர் எழுதுகிறார். எழுதும் போது அதிக வேதனையோடு எழுதுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு நான் எழுதவே இல்லையா? அந்த டைம் வரைக்கும் நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? பசியுள்ளவர்களா இருக்கிறோம். அதான் அந்த 13ஆம் வசனம் 12ஆம் வசனங்கள்ல வாசிக்கிறோம். பசியுள்ளவர்களா இருக்கிறோம். நிறைய தேவைகள் இருக்கு. எங்களுடைய கைகளினாலே வேலை செய்து நாங்கள் சம்பாதிக்கிறோம். நாங்கள் தாகம் உள்ளவர்களா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம், தங்க இடம் இல்லாதவர்களா இருக்கிறோம். பவுல் பொய் சொன்னாரா? பவுல் பொய் சொல்லவில்லை. இது அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறபடியினால என்னுடைய வாழ்க்கை எல்லா நாட்களிலும் சுமூகமாக போகும்னு சொல்லி யோசிக்காதுங்க. இரண்டாவது, ஏன் இந்த தேவைன்னு சொல்லி மலைத்து போய் விடாதிருங்கள். பவுல் என்ன தெரியுமா செய்தார்? இந்த காரியத்தை எடுத்து அதை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தினார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். பவுல் கொரிந்தியர் எழுதிய 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 11 13 11 verses 23 to 28. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்,
ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் சிஸ்டர் போதும், பவுலுடைய வாழ்க்கையின் பட்டியலை பாருங்க. நாங்களும் ஊழியக்காரங்க தான், கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் பாடுகள் அனுபவத்தின் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்பதை வெளிப்படுத்துகிறோம் சொல்லி சொல்றேன். கிறிஸ்து இந்த மாதிரி பாதையில எங்களை அனுமதிக்கிறார். நாங்கள் பட்டினியா இருந்தோம், நாங்கள் நிர்வாணமா இருந்தோம் சொல்லி சொல்லுகிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண 5 அப்பத்துக்காக அகிமேலேக் இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கர்த்தர் அனுமதித்தது. இதை மறக்க வேண்டாம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பல்வேறு விதமான தேவைகள் உண்டு. இந்த இடத்துல முதல் தேவை தாவீதுடைய சர்வைவல். தாவீது உயிர் வாழ்வதற்கு அப்பம் தேவை. அந்த அப்பமே இல்ல, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படல. இதற்கு காரணம் யாரு? சவுல். செய்யாத தவறுக்காக தாவீதை வேட்டையாடும்படி பின்னாடியே தொடர்ந்து வரக்கூடிய சவுல். விளைவு என்ன தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ராஜா உட்காரக்கூடிய மேஜையில உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய இந்த தாவீது பிச்சைக்காரனை போல அகிமேலேக் இடத்துல வந்து நிற்கிற. ஏன் இந்த அனுபவம்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அனுமதிக்கிறார். சரி, மறுபடியும் 21வது அதிகாரத்துக்கு வரலாம். போய் அகிமேல இடத்துல கேட்கிறாங்க. கேட்ட உடனே அகிமேலேக்கு என்ன சொல்றாருன்னா, 5 அப்பம் இல்ல, என்கிட்ட இல்ல. அதுக்கு பதிலா கர்த்தருடைய சமூகத்துல அப்பங்கள் இருக்கு. இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு லேவியராகமம் இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா அது புரியும். லேவியராகமம் 24வது அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. லேவியராகமம் 24 5 முதல் 9 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10ல் 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடிருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாய் இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு அதை மாற்றி வைப்பாங்க. அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். இந்த பகுதியை படிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லி முடிச்ச உடனே தாவீது என்ன சொல்றாருன்றத பாருங்களேன். தாவீது என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். அவர் எடுத்து கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறி கொடுத்தாரா? இல்ல. 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி விதமாக சொல்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிட்டே என்றான். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிந்து வைத்திருந்த ஒரு மனிதன். தன்னுடைய தேவை வரும்போது
ஒரு பக்கம் மாம்சத்துல செயல்பட்டு விடுகிறார், அடுத்த பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல இருக்கக்கூடிய அப்பங்களை வாங்கி பூசிக்கிறார். ஏன் இந்த அனுபவம், ஏன் இந்த அனுபவம் சொல்லும் போது இந்த கேள்விக்கான பதில் பின்னாடி வருது. கேள்விக்கான பதில் எங்க வருது? அநேக காரியங்களை கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். எங்க படிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். தேங்க்யூ. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் இந்த அனுபவத்துல கடந்து செல்லும் போது ஏறக்குறைய 2000க்கும் அதிகமான 3000 வருஷத்துக்கு பிறகு மனுஷகுமாரன் தாவீதுடைய சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்து முக்கியமான ஒரு கற்பனையை போதிப்பதற்கு பயன்படுத்துவார்னு சொல்லி தாவீதுக்கு தெரிந்திருக்காது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய எந்த காரியமும் வீணல்ல. ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேவைக்காக நான் இப்படி ஒரு சூழ்நிலையில கடந்து போறேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து முக்கியமாக எந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். அதே அந்த லேவியராகமும் 19வது அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதாவது அகிமேலேக்கு முன்பாக 2 காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒண்ணு ரிலீஜியஸ் செரிமனினா அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த பக்கம் தேவையோடு பசியோடு வந்து நிற்கக்கூடிய அடுத்த ராஜாவாகிய முடிசூட்டப்பட போகிற ஒரு தலைவன் தனக்கு முன்னாடி இருக்கிறாங்க. 2 காரியத்துல எதை நிறைவேற்றுவது? இந்த ஆசாரியன் தாவீது மேல உள்ள அன்பின் நிமித்தமாக எப்படியாவது இவருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அப்பத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கும் தாவீதுடைய நண்பர்களுக்கும் கொடுக்கிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, 2 காரியங்கள். ஒன்று, நான் தேவனை நேசிப்பது. அடுத்தது, என்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிப்பது. இந்த சூழ்நிலையில தான் தாவீது உண்மையாகவே தன்னை நேசிக்கக்கூடிய நபர்கள் யார், தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யார், தன்னுடைய தேவையை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். வாழ்க்கையில தேவையோடு நிற்கும் போது, வாழ்க்கையில இக்கட்டான சூழலில் நிற்கும் போது, வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கும் போது தான் யார் நம்மோடு நிற்கிறார்களோ, யார் நம்முடைய தேவையை சந்திக்கிறார்களோ, யார் அவர்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலேயும் நமக்கு தோள் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இதை கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த பாடத்தை தாவீதுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதை வாங்கி புசிக்கிறார் தாவீது. அவரும் புசிக்கிறார், அவருடைய நண்பர்களும் புசிக்கிறாங்க. அதனால இந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து எதிர்காலத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். இன்னைக்கு தேவைகள் வழியா கடந்து சென்று கொண்டிருக்கீங்களா அருமையான சகோதர சகோதரிகளை? தொடர்ந்து இந்த பகுதியில பல்வேறு விதமான தேவைகள் வழியாக தாவீது கடந்து போகிறார். அடுத்து நீங்க பார்க்கும்போது அவருடைய கையிலே ஆயுதம் இல்லை, அடுத்து அவருக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை,
அடுத்து அவருக்கு தங்குவதற்கான இடம் இல்லை. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும், பாடுகள் மத்தியில தாவீது என்ன தெரியுமா செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பாடல்களாக மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த முறை அந்த சங்கீதங்களை குறித்து படிக்கலாம். பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது பாடங்களை கற்றுக்கொள்கிறோமா? பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது, தேவைகள் மத்தியில கடந்து செல்லும் போது தேவனை சார்ந்து கொள்கிறோமா? தேவைகள் மத்தியில கடந்து செல்லும் போது தாவீது மாதிரி பொய் சொல்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த சூழ்நிலையும் கர்த்தர் அனுமதித்ததற்கான காரணம், எதிர்காலத்துல தன்னுடைய அரசாட்சிக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த தேவையை அனுமதித்தார். தலைவலி, காய்ச்சல் தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதை எத்தனை முறை நம்மை உருவாக்குவதற்கும் நம் மூலமாக மற்றவர்களை உருவாக்குவதற்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி இருக்கார் இல்லையா? ஆகவே தேவைகளை கண்டு தவிக்க வேண்டாம். தேவைகள் தேவனுடைய திட்டத்தில் ஒரு பங்கு. இந்த இடத்துல அடிப்படை தேவையாகிய உணவு தாவீதுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு. இதன் மூலமாக கர்த்தர் தாவீதை சரியான அக்கறையுள்ள தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ராஜாவாக உருவாக்கினார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்விதமான சரீர தேவைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற எல்லாருக்குமே தேவை உண்டு. அடிப்படை தேவைகள் கூட சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கப்படல. ஏன் எனக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் தேவன் அனுமதித்தார்? ஏன் ஏதாவது பிசாசு எனக்கு விரோதமா செய்திருப்பானா, அல்லது நான் ஏதாவது பாவம் செய்திருப்பானா என்று நம்மை அலட்டி கொள்ள வேண்டாம். கர்த்தர் அனுமதிக்கிறார். தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மை புரிந்து கொள்வதற்காக நம்மை போல எல்லா விதத்திலேயும் கஷ்டப்பட்டார் இல்லையா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி சொன்னாரே. நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவகுமாரன் அவர். ஏன் என்ற கேள்விக்கு பதிலாக, ஆண்டவரே இந்த பாதையில உம்மை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உம்முடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஜெபிப்போமா? இந்த சூழ்நிலையில பொய் சொல்லாதபடிக்கு, உலக மக்களை போல செயல்பட்டு விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக, நமக்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். வித்தியாசமான அனுபவம் இல்லையா? அன்புள்ள ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையில் நீர் எவ்விதமாக தாவீதை ஆயத்தப்படுத்தினீர் என்பதை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களுடைய இதயத்தை பாதிக்கிறது. தாவீதை கடந்து சென்ற பாதை, அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்ற பாதை, எலியா கடந்து சென்ற பாதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை முறை, இதெல்லாம் வாசிக்கும் போது எங்களுடைய இதயத்தில் அதிகமான வேதனையும் பாரமும் வருது. ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ஏன் இவ்விதமான தேவை வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்ற கேள்வி சில நேரங்கள் எங்களுடைய உள்ளத்துல வருது ராஜா. ஆனால் நீர் அனுமதிக்கிறீர். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தேவையின் மத்தியில உம்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவையின் மத்தியில தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தேவைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில அது எங்களுடைய வாழ்க்கையின் பாடங்களாகவும் பாடல்களாகவும் மாறிவிட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதை எங்களுக்கும் மற்ற அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துல எந்த விதமான தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் பலப்படுத்தும், சோர்ந்து விடாது நீர் காத்துக்கொள்ளும். அதன் மூலமாக உம்முடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.